ஹலோ ஆல், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம ஒரு 2 ஹவர்ஸ்க்கு முன்னாடி இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் டேட்டை போட்டிருந்தோம். உடனே நம்ம மக்களுக்கு என்ன டவுட் அப்படின்னா, நியாயமான டவுட் தான். அவங்களுக்கு இருக்கிற எமோஷனை நான் ரொம்ப வேல்யூ பண்ணுறேன். அதுக்குள்ள இந்த 2 ஹவர்ஸ்க்குள்ள ரிசீவ் ஆன ஒரு 30 to 35 கால்ஸில் என்னென்னா, ரீஎவலேஷன் ரிசல்ட் எப்போ வரும், காலேஜில் எப்படி அட்மிஷன் சீட்டை ஹோல்டு பண்ணுறது அப்படின்னு. எங்களுக்கு கிடைச்ச தகவல் படி நம்பலாம், தாராளமாக நான் சொல்கிறத ஒரு தோராயமாக கண்டிப்பாக நடக்கும். ஒரு 10ல இருந்து 15 டேஸ்க்குள்ள, அதிகபட்சம் 15 டேஸ்க்குள்ள இந்த தடவை சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமோட ரிசல்ட் வந்துடும். ஆர்டி, கம்பார்ட்மெண்ட்டு, சப்ளிமெண்ட்ரி, இம்ப்ரூவ்மெண்ட் எல்லாம் தான் சரியா. அந்த இது வந்துடும் 10 to 15 டேஸ்ல வந்துடும். சரி சார், நீங்கள் சொல்கிறத நம்ப முடியாது, எனக்கு ப்ரூஃப் பண்ணுங்க, லாஜிக்கலாக பேசுங்க அப்படின்னா, இது எங்களுக்கு கிடைச்ச தகவல் ஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து சொன்னது. ஓகேவா, ஆர்ஓ ஆஃபீஸ்லேருந்து எங்களுக்கு தெரிஞ்சவங்க சொன்னது. ஃபைன். அப்படி இல்லைன்னா லாஜிக்கலாக நான் ப்ரூஃப் பண்ணுறேன். இந்த சப்ளிமெண்டரி எக்ஸாம் ரிசல்ட் வருது இல்லை, அதுக்கப்புறம் டெஃபினட்டா ஒரு ரவுண்டு கவுன்சிலிங் இருக்கும். அது லாஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்காக இருக்கும். உதாரணத்துக்கு இப்போ தேர்ட் ரவுண்டுன்னு வச்சுப்போமே. இந்த தேர்ட் ரவுண்டு கவுன்சிலிங், இந்த சப்ளிமெண்டரி ஆர்டி எக்ஸாம் ரிசல்ட் வந்த பிறகு தான் அந்த கவுன்சிலிங் ஓப்பன் ஆகும். அப்போ நீங்க இதுல பாஸ் பண்ணிட்டு அந்த கவுன்சிலிங்க்கு நீங்க அப்பியர் ஆகலாம். கண்டிப்பா இது உண்மை. ஸோ லாஜிக்கலா பார்த்தாலே நான் சொல்றதுக்கான பொருள் இது. இது வருது வரல, ஆனா நீங்க லாஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங்குள்ள உங்களுக்கு இந்த ரிசல்ட் வந்துடும். அப்படி இல்லைன்னா ரிசல்ட் வந்த பிறகுதான் லாஸ்ட் ரவுண்டு கவுன்சிலிங் நடக்கும்னு ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நான் அண்ணா யூனிவர்சிட்டியும் சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச பேரண்ட் இருந்தாங்க கர்நாடகா அந்த ஸ்டேட்ல இருந்தும் சொன்னாங்க தேர்ட் ரவுண்டு நீங்க அப்ளை பண்ணலாம் அப்படின்னாங்க. சரி, இப்போ இன்னொரு டவுட், இந்த லாஸ்ட் 10 டேஸ்க்கு முன்னாடி ரீஎவலேஷன் ரிசல்ட் வந்தது இல்லை, அதுல சில பேர் ஆர்டி எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க, மார்க் இம்ப்ரூவைஸ் ஆயிடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய டவுட் என்னன்னா, சார் பழைய மார்க் வச்சு நான் அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங் சாய்ஸ் ஃபில் பண்ணேன், இப்போ மார்க் 20 மார்க் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க, அண்ணா யூனிவர்சிட்டி அந்த இன்க்ரீஸ் ஆன மார்க் ஆர்டி தட் இஸ் ரீஎவலேஷன் ரிசல்ட் இருக்குல்ல, அதை ஒரு லிங்க்ல அப்டேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்க அனெக்சரை நல்லா படிங்க. அதுல போய் நீங்க அப்டேட் பண்ணீங்கன்னா உங்க மார்க் அப்டேட் ஆயிடும். ஆனா டோட்டல் மாறாது. கண்டிப்பா டோட்டலும் கொஞ்ச நாள்ல ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். நீங்க அப்டேட் பண்ண மார்க்கு உடனே மாறிடும். டோட்டல் மாறாம இருக்கலாம். இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒரு பேரண்ட்டுக்கு மார்க் மாறிடுச்சு, டோட்டல் பழைய டோட்டலே இருக்கு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அந்த மாத்தின மார்க்குக்கு உங்களுக்கு டோட்டல் மாறி அதுக்கு ரேங்க் புதுசா அதுவே கஸ்டமைஸ் பண்ணி மாறி அதுக்கு தான் உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் நடக்கும். ஸோ உங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. ஒரே ஒரு பிரச்சனை, இந்த டேஸை கிராஸ் பண்றதுக்கு உங்களுக்கு மென்டலி ஸ்ட்ரென்த் வேணும், அவ்வளவுதான். மற்றபடி ரீஎவலேஷன்ல நான் மார்க் அதிகமாக வாங்கினேன், அதனால எனக்கு அண்ணா யூனிவர்சிட்டி கவுன்சிலிங்ல சீட்டு கிடைக்கிறது முன்னாடி பழைய டோட்டல் எடுத்துக்கிச்சு அப்படிலாம் நீங்க கவலைப்பட தேவையே இல்லை. கண்டிப்பா கவர்மெண்ட் அப்படி பண்ண மாட்டாங்க. அடுத்தது மார்க்ஸ் இன் கவுன்சிலிங், சரியா. ஸோ இதை தான் நான் வந்துட்டு இந்த மார்க்ஸ் எப்படி அப்டேட் பண்ணுறது தேர்ட் எழுதியிருக்கேன். ரொம்ப அழகாக ஸ்லைடு போகிறதுக்கு எனக்கு டைம் இல்லை, அதனால நான் கையிலே எழுதி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக ஆர்டி எக்ஸாம் 28 நிறைய டைம் இருக்குது. உங்களுக்கு கிளாஸ் வேணும் அப்படின்னா ஃபிசிக்ஸ், மேக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி நாங்கள் எடுக்கல. பயாலஜி ரொம்ப ஆர்டி கம்மியாக இருந்தனால தனியாக பேட்ச் போட முடியல. பட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸுக்கு உங்களுக்கு இந்த ஜூலை 28க்கு உங்களுக்கு கோச்சிங் கிளாஸ் வேணும். சாலிடாக பார்த்தீங்கன்னா ஒரு 27 டேஸ் இருக்கு. 27 டேஸுக்கு எனக்கு கோச்சிங் கிளாஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் கீழே உள்ள நம்பரை. தயவு செய்து எங்கள் டைமை வேல்யூ பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறோம். பட் ஆனால் பேசும்போது கொஞ்சம் கிரவுண்ட் ஒர்க் பண்ணிட்டு பேசுங்க. ஸ்க்ராட்ச்ல இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். தேங்க்யூ. ஸ்டே பாசிட்டிவ். கீப் ஆன் வாட்சிங்.